الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال فرعون يا هامان ابن لي صرحا لعلي أبلغ أسباب السماوات فأطلع إلى إله موسى صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்ஆ மஜ்லிஸில அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபிரௌனும் நாமும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, முஹர்ரம் 10 ஆஷூரா என்று அழைக்கப்படுகிறது. 10வது நாள் ஆஷூரா. இன்றைய நாளிலே நாம் நோன்பு நோக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். காரணம் என்ன? ஃபிரௌன் இந்த நாளிலே அழிக்கப்பட்டான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து நபி அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நாமும் நோன்பு நோக்கின்றோம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஃபிரௌன் சில காரணங்களுக்காக அழிக்கப்பட்டான். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் அதை சுட்டி காட்டுகிறான். ஃபிரௌன் ஏன் அழிக்கப்பட்டான், அவரிடம் என்னென்ன குணங்கள் இருந்தன, இப்படி அல்லாஹ் போகிற போக்கில் பல்வேறு இடங்களிலே ஃபிரௌனுடைய தீய குணங்களை, நடத்தைகளை அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து விட்டான். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஃபிரௌனை நாம் அழித்து விட்டோமா என்பதுதான் கேள்வி. அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து விட்டான். நமக்குள் இருக்கின்ற ஃபிரௌனை நாம் அழித்து விட்டோமா? நமக்குள் ஃபிரௌன் இருக்கின்றான். திருக்குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் ஃபிரௌனுடைய தீய குணங்களை பட்டியலிடுகின்றான், சொல்கின்றான். அந்த குணம் நம்மள்ட்ட இருக்கிறது. ஃபிரௌன் எதற்காக அழிக்கப்பட்டானோ அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த தீய குணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த தீய குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்மிடத்திலேயும் ஃபிரௌன் இருக்கின்றான் என்று பொருள். அந்த ஒரு ஃபிரௌன் அழிக்கப்பட்டான் என்றால் நமக்குள் இருக்கின்ற ஃபிரௌனை யார் அழிப்பது? நாம் தான் அழிக்க வேண்டும். நம்முடைய தீய குணங்களை அழிக்க வேண்டும். ஃபிரௌனிடமிருந்த குணங்களை எல்லாம் நாம் அழிக்க வேண்டும். இந்த ஆஷுரா அதை நினைவூட்டுகிறது. நமக்குள் இருக்கக்கூடிய ஃபிரௌனை அழிக்க வேண்டும் என்று இந்த ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகிறது. ஃபிரௌனை குறித்து திருக்குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற பொழுதே அல்லாஹ் அவனுடைய தீய குணத்தை சேர்த்து சொல்கிறான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அருள். முதலாவது அவனிடத்தில் இருந்த பெரிய தீய குணம் நிறைய. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, முதலாவது அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுதே சொல்லுகிறான், இன்ன ஃபிரௌன் அலா ஃபில் அருள். ஃபிரௌன் மமதை கொண்டவனாக இருந்தான், பூமியிலே பெருமை கொண்டவனாக இருந்தான், தன்னை உயர்வாக நினைத்து கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் ஃபிரௌனை அறிமுகப்படுத்துகிறான். இந்த ஆணவமும் இந்த பெருமையும் தான் ஃபிரௌன் அழிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இப்ப அந்த ஆணவம், அந்த பெருமை நம்மிடத்துல இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி இந்த ஆஷுரா நம்மை நோக்கி எழுப்புகிறது.
நம்மள்ட்ட அந்த ஆணவம் இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா, நம்மை நாம் உயர்வாக நினைக்கின்றோமா என்ற கேள்விகளை நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சமயங்கள் இந்த கேள்வியை தனக்குள் எழுப்பிக் கொள்வார்கள். சில போது அதை வார்த்தைகளால் கூட வெளியிடுவார்கள், உரையாடுவார்கள். அருகில் இருப்பவர்கள் கூட அதை கேட்கக்கூடிய அளவிற்கு, உன்னுடைய நிலையை நினைத்துப்பார், உன்னுடைய நிலையை நினைத்துப்பார், நீ எப்படி ஒரு காலத்தில் இருந்தாய் என்று கண்ணியத்திற்கு உமர் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். சத்தமாக சொல்லிக் கொள்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் கேட்பார்கள், ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தாய், உன்னுடைய தந்தை நீ ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று உன்னை திட்டினார், ஏசினார். அப்படிப்பட்ட உமர் தான் இன்றைக்கு ஆட்சியாளனாக இருக்கின்றான். அல்லாஹ் அந்த ஒரு உயர்ந்த தரத்தை உனக்கு வழங்கி இருக்கிறான் என்று கண்ணியத்திற்குரிய உமர் அவர்களை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு கட்டத்தில் நம்மை அறியாமலேயே இந்த ஆணவம், இந்த பெருமையும் மமதையும் நம்மிடத்திலே வந்து விடலாம். அது எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. அது நம்முடைய பொருளாதாரம் அதற்கு காரணமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பதவி அதற்கு காரணமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அழகு காரணமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய திறமை அதற்கு காரணமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பம் அதற்கு காரணமாக இருக்கலாம். எப்பையும் நம்மை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது, எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்தை பற்றியே பெருமை பேசிக் கொண்டிருப்பது, எப்பொழுதுமே நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறித்து சாதனைகளை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பது, இவையெல்லாம் பெருமையுடைய ஒரு சில அடையாளங்கள். நம்மிடத்தில் அந்த எண்ணம் எப்போது வேண்டுமானால் வரலாம் என்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது வந்துருச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் பிறகு நம்மிடத்துல வந்துட்டான்னு அர்த்தம். அந்த பெருமை, அந்த ஆணவ எண்ணம் வந்து விட்டால் நாம் இறைவனிடமிருந்து வெகு தூரம் சென்று விடுகின்றோம். ஏனென்றால் இறைவன் தடை செய்த ஒரு தீய குணம் நம்மிடத்தில் வந்து விட்டது. அது எப்படிப்பட்ட குணம்? அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான குணம். பெருமையும் ஆணவமும் யாருக்கு சொந்தமானது? இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது. ஹதீஸ் குதுசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையை குறித்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பெருமை என்பது என்னுடைய ஆடை, பெருமை என்பது என்னுடைய ஆடை, யார் அதை அணிகின்றாரோ நான் கோபப்படுகின்றேன். அல்லாஹுடைய ஆடை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. பெருமை கொள்வதற்கு தகுதியானவன் படைப்பாளன் மட்டும்தான். ஆணவம் கொள்வதற்கு தகுதியானவன் படைப்பாளன் மட்டும்தான். ஏனென்றால் அவன் படைப்பாளன், நாமெல்லாம் படைப்பினங்கள். படைப்பினங்களுக்கு இந்த குணம் சொந்தம் இல்லை. எப்படி எப்பொழுதுமே உயிரோடு இருப்பது சாத்தியம் இல்லையோ, அழியாமல் இருப்பது எப்படி சாத்தியம் இல்லையோ, அது போன்று பெருமையை நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு சாத்தியம் இல்லை. இது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது. ஆணவம் வந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக இறைவன் நடவடிக்கை எடுக்கின்றான். உடனடியாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அவனுடைய பொருளாதாரம் சரிந்துவிடும். பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே, நினைத்து கொண்டிருக்கிற பொழுதே அவனுடைய பதவி பறிக்கப்பட்டு விடும். இந்த உலகம் எத்தனையோ தலைவர்களை சந்தித்திருக்கிறது. உலகம் எத்தனையோ பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருந்தவர்களை சந்தித்திருக்கிறது. காரூன் பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தான், அவ்வளவு செல்வம் இருந்தது. அவனுடைய ஆணவத்தால் நான் அழிந்து போனான். நம்ரூது மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சத்திய செய்தியை சொன்னார்கள். பதவியின் காரணத்தால், அதிகாரத்தின் காரணத்தால், அந்த அதிகார மமதையின் காரணத்தான் அவன் பிற்பாடு எப்படி அழிந்து போனான் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. வரலாறு நெடுகிலும் நாம் சமீப காலம் வரை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்தினால் பெருமை கொண்டிருப்பவர்கள் அழிந்து போயிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தால் பெருமை கொண்டவர்கள் அழிந்து போயிருக்கின்றார்கள். அழகு தன்னுடைய திறமையின் அடிப்படையில பெருமை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அழிந்து போயிருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த ஆணவம் பெருமையும் வருகிற பொழுதெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஒன்றை கற்றுத்தருகிறது. அதுதான் அதை இறைவனோடு சேர்ப்பது. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவனுக்கே என்று சேர்ப்பிப்பது. ஒரு பையன் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். அவன்கிட்ட டிவியில எல்லாம் பேட்டி கேட்கறாங்க, எப்படி ஃபர்ஸ்ட் வந்தீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு முஸ்லீம் மாணவன் என்ன சொல்லுவான்? எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். என்னுடைய திறமையினால் தான் நான் வந்தேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிச்சேன், ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணேன் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்வேன் என்று பொருள். அவனிடத்திலே ஆணவம் வந்து விட்டது என்று பொருள். இவனோட பயங்கரமா படிச்சவன்லாம் இருக்கிறான், அவன்லாம் ஃபர்ஸ்ட் வரல. இவனோட பெரிய திறமைசாலிலாம் இருக்கலாம், அவனும் ஃபர்ஸ்ட் வரல. அப்ப
அப்ப அல்லாஹ் தான் அவனை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கிறான். இந்த புரிதல் நமக்கு வேண்டும். நம்முடைய திறமை நம்மை முன்னுக்கு கொண்டு வரவில்லை, நம்மை அடையாளப்படுத்தவில்லை, இறைவன் தான் அடையாளப்படுத்தி இருக்கின்றான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாருமே முயற்சி செய்யாம இருக்கிறாங்களா? நம்மை விட கடுமையாக முயற்சி செய்தவர்கள்லாம் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் அல்லாஹ் நாடவில்லை, நம்மை நாடி இருக்கிறான் என்று இறைவனிடத்திலே அந்த நன்றியை நாம் ஒப்படைக்க வேண்டும். இறைவனோடு அந்த புகழை நாம் சேர்ப்பிக்க வேண்டும். நமக்கு மமதை வருகிற பொழுதெல்லாம் இது அல்லாஹ் வழங்கியது, இது அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். இப்ப மமதையும் ஆணவும் ஃபிரௌனுடைய மிகப்பெரிய தீய குணம். அந்த குணத்தால் தான் அவன் அழிக்கப்பட்டான் என்பதை திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இரண்டாவது, மக்களை பிரிப்பது, பிரித்தாலும் சூழ்ச்சி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவை பிரித்தாலும் சூழ்ச்சியால் ஆட்சி செய்தார்கள். இப்ப இருக்கிற இடத்துல மக்களை பிரிக்கிறது, 2 3 பிரிக்கிறது, நமக்கு சாதகமாக அவர்களை ஆக்குவதற்காக 2 பிரிக்கிறது, அல்லது நமக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி கோஷ்டியை உருவாக்குவது. இது ஃபிரௌனிடத்திலிருந்து ஒரு இயல்பான குணம். அல்லாஹ் அதை திருமுறையில குறிப்பிடுகிறான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்லி வஜஅல அஹ்லஹா ஷியஅன். அங்கே அந்த நாட்டில் இருந்தவர்களை அவன் குழு குழுவாக பிரித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே மக்களை பிரிப்பார்கள். ஆட்சியாளர்கள் பிரித்து தான் மக்களை ஆட்சி செய்வார்கள். இந்த அடிப்படையில தான் ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதும் ஆட்சியை மேற்கொண்டார்கள். அங்க பாப்பாங்க, அங்க யார் இருக்கிறா, எந்த குரூப் இருக்குது, யாருக்கு யாருக்கும் பகை. அப்போ அந்த பகையை டெவலப் பண்ண வேண்டியது, அவங்கள 2 பிரிக்க வேண்டியது, 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ண வேண்டியது, 2 பேருக்கும் ஆயுதத்தை கொடுக்க வேண்டியது. இது ஆங்கிலேயருடைய கலாச்சாரம். இந்தியாவை 800 ஆண்டுகள் முஸ்லிம் மன்னர்கள் ஆண்டார்கள். ஆனால் அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. முஸ்லிம்களுடைய மரபணுவில் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி என்பதே கிடையாது. 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். பிரித்தாளும் சூழ்ச்சி ஆட்சி செய்தார்கள் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்களை சமமாக பாவித்தார்கள். பல சமயங்களில் இந்த மண்ணுக்கு தகுந்த ஆட்சியை அவர்கள் வழங்கினார்கள். இங்க பெரும்பான்மை யார் இருக்கிறா, அப்ப யார் அனுசரிச்சு போகணும் என்ற அடிப்படையில தான் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். முகலாய மன்னர்கள், சுல்தானியர்கள், கில்ஜியர்கள், இப்படி பல நூறு மன்னர்கள் இந்தியாவை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியின் அடிப்படையில் ஆட்சி செய்யவில்லை. இந்த மண்ணுக்கு தகுந்த ஆட்சியை தான் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதனால்தான் 800 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்த போதும் கூட இஸ்லாம் இங்கே வாளால் பரப்பப்படவில்லை, ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையில பரப்படவில்லை. முஸ்லிம்கள் சிறுபான்மையாகத்தான் இருந்தார்கள், பெரும்பான்மை மக்கள் அப்படியே தான் இருந்தார்கள். ஆனால் 150 ஆண்டுகள் தான் கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்தார்கள், பிரிட்டிஷார் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில தான் அவர்கள் மிகப்பெரிய கிறிஸ்தவ தடயங்களை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் இந்தியா முழுவதுமே கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்கள் நிறைய இருக்கின்றன, கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. நகரினுடைய மைய பகுதியில அவருடைய சொத்துக்கள் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய அளவிலே இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியின் அடிப்படையில அவர்கள் காலத்திற்கும் கிறிஸ்தவத்தினுடைய அந்த அடிச்சுவட்டை விட்டு சென்றிருக்கின்றார்கள். பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது ஃபிரௌனுடைய அடிப்படை குணமாக திருமறை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது. யூதர்களை, அதாவது இஸ்ரவேலர்களை தனியாக, அதே போல கிபுத்தியர்களை தனியாக அவன் முதலில் பிரித்தான். 2 பேரையும் சேர விடல, 2 பேருக்கு மத்தியில பகைமையை ஏற்படுத்தினான். இன்றைக்கு இந்த பிரிட்டிஷாரனுடைய அந்த ஆட்சி முறையை, அணுகுமுறையை இன்றைக்கு வகுப்புவாதிகள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த மண்ணை பதபதைப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கொந்தளிப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவர்களிடையே பகைமையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு தரப்பை அவர்கள் வில்லனாக சித்தரிக்கின்றார்கள். முஸ்லிம்களை காட்டி அவர்கள் பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். 800 ஆண்டுகள் முஸ்லிம்களால் வராத பாதிப்பு இப்பொழுது வந்துவிடவா போகிறது? இல்லை. முஸ்லிம்களுடைய ஆட்சியிலேயே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத பொழுது, முஸ்லிம் அல்லாதவர் ஆட்சி செய்கிற பொழுது முஸ்லிம்களால் என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? இன்னும் எத்தனை ஆண்டுக்கு நிரூபிக்க வேண்டும்? பல 100 ஆண்டுகள் ஆட்சி செய்து நிரூபித்தாகிவிட்டது. இனிமேல் எப்படி நிரூபிப்பது? ஆனாலும் இல்லாதவற்றை எல்லாம் சொல்லி பகைமை ஏற்படுத்தி மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு கோரமான சூழ்ச்சியை இன்றைக்கு வகுப்புவாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வெறும் ஆட்சியோடு நிற்பதில்லை, அது ஒரு குடும்பம், அது ஒரு நிறுவனம், எல்லா இடத்துலயும் அது வரும். ஒரு தலைமை பொறுப்புல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா
நமக்கு கீழே இருக்கவங்களை பிரிக்க கூடாது. ஒற்றுமைப்படுத்துவதற்கு தான் நீங்க ஆட்கள் தேவை. பிரிப்பதற்கு எதற்கு ஆட்கள்? பிரிப்பது அதுவாக நடக்கும். ஒற்றுமை ஏற்படுத்துவதற்குத்தான் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யோசிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் பிரிந்து விடக்கூடாது. ஒரு நிறுவனத்தில பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்கள் பிரிந்து விடக்கூடாது. 2 நண்பர்கள் ஒத்துமையா வியாபாரம் பண்றாங்க, அவங்களை பிரிச்சிடக்கூடாது. பிரிக்காமல் இருப்பதுதான் ஒரு சிறந்த பண்பாக இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒற்றுமை ஏற்படுத்துவதைத்தான் இஸ்லாம் சிறந்த பண்பாக சொல்லுகிறது. அல்லாஹ் அதை ஒரு நியமத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் கடும் பகைவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினான் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஒற்றுமையை ஏற்படுத்துவது அல்லாஹுடைய நியமத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே நாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். கணவன் மனைவி சண்டையிட்டுக் கொண்டால் நாம் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 2 நண்பர்கள் பிரிந்துவிட்டால் நாம் அதிலே மகிழ்ச்சி கொள்ளாமல் அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறுவனங்களுக்கு இடையில பிரிவினையா, நாம் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். என்றுமே நாம் பிரிவினைக்கு ஒருபோதும் காரணமாக இருக்கிவிடக் கூடாது என்பதை இந்த ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகிறது. 3ஆவதாக, ஃபிரௌனிடம் இருந்த மிகப்பெரிய தீய குணம் என்ன? சத்தியத்தை ஏற்பதற்கு தாமதப்படுத்துவது. ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான என்றால் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். திருக்குர்ஆன் அதை பதிவு செய்கிறது. ஆனால் அவன் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் மிக முக்கியமானது. சூனிய கலைஞர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, உடனே ஏற்றுக்கிட்டாங்க. அப்பொழுது ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா என்றால் இல்லை. அதற்கு பிறகு நிறைய அத்தாட்சிகள், நிறைய தண்டனைகள் வந்தன. அப்பொழுது ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா என்றால் இல்லை. அந்த கடல் 12 பாகங்களாக பிரிந்து முஸ்லிம்களுக்கு வழிவிட்டது. அப்பொழுதாவது அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா என்றால் இல்லை. அவன் அழிக்கப்பட்ட பொழுது, அவன் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அப்பொழுது ஆமன்து பிரப்பி மூசா வஹாரூன் என்று சொன்னான். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், ஆல் ஆன, இப்பொழுதுதான் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? வக்கத் அசைத மின் கபுல், இதற்கு முன்பு நீ மாறு செய்து கொண்டே இருந்தாய், இறைவனுடைய உத்தரவை நீ மீறிக்கொண்டே இருந்தாய் என்று அல்லாஹ் அவருடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. இப்ப கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான். இப்படி தாமதப்படுத்துவது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தாமதப்படுத்துவது என்பது மிகப்பெரிய தவறு. அது ஃபிரௌனிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீய குணம். அந்த குணம் நமக்குள்ளும் இருக்கிறது. யாராவது ஒரு தீமையை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா உடனே மாறுறது கிடையாது. தொடர்ந்து சொல்லுவாங்க. புகைப்பிடித்தல் இருக்கிறது, எல்லாரும் சொல்றாங்க புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு திருந்துற, நாளைக்கு திருந்துன்னு சொல்லி நம்ம விடுறதே கிடையாது. மது பழக்கம் இருக்கிறது, நாம் அந்த தீமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். இது போன்ற ஏராளமான தீமைகள். ஒன்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்மிடத்திலே சுட்டி காட்டப்பட்டால், சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்லப்பட்டால் தாமதப்படுத்தி கொண்டே செல்வது. எவ்வளவு நாள் தாமதப்படுத்துறது? கடைசியில நம்ம அந்த அசத்தியத்தோடு, அந்த தீமையோடு நாம் இறந்து விடுகின்றோம். நம்முடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி கடைசி நேரம் வரையும் நம்ம மாற தயாரா இல்லை. கடைசி நேரம் வரையும் நற்செயல் நம்மிடத்திலே வருவதில்லை. காலம் ஃபுல்லும் சுபு தொழுகாமையா நம்முடைய காலத்தை தொலைத்து விடுகின்றோம். நற்செயல்கள் எதுவுமே இல்லாமலே நம்முடைய காலங்கள் போய் விடுகின்றன. 20 வயசு தொழுகல, 30 வயசு தொழுகல, 40 ஆச்சு, 50 ஆச்சு, தொழுகிறதே இல்லை. இப்படி நாம் தாமதப்படுத்தி அந்த தீமைகளுக்கு நாம் அடிமையாக விடுகின்றோம். பிற்பாடு நாமே நினைச்சாலும் கூட அந்த தீமையிலிருந்து விடுபட முடியாத அளவிற்கு ஆகிவிடுகின்றது. ஆக ஒரு தீமை நம்மிடத்தில் சுட்டி காட்டப்பட்டால், சத்தியம் நம்மிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டால் நாம் உடனடியாக மாற வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான வழிகாட்டுதல். அப்படி நாம் தாமதப்படுத்தினால் அது ஃபிரௌனுடைய குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, அடுத்தவர்கள் தொடர்பான ஆதாரமற்ற கற்பனைகள். அத நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது. இதுவும் ஃபிரௌனுடைய ஒரு குணம். சூனிய கலைஞர்கள் அங்கே தோற்று போனார்கள், உடனடியாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமன்னா பி ரப்பி மூசா வஹாரூன் என்று உடனடியாக அந்த சபையிலேயே பிரகடனம் செய்தார்கள். உடனே ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஒரு கற்பனை சொல்கிறான். இன்னஹாதா லமக்ருன் மக்ருத்துமுஹு ஃபில் மதீனத்தில் துஹ்ரிஜு மின்ஹா அஹ்லஹா. இதெல்லாம் உங்க செட்டப், இதெல்லாம் உங்க ஏற்பாடுன்னு சொல்றான். இந்த மூசாவும் நீங்க எல்லாம் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டு நீங்க என்னுடைய ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அவர் என்கிட்ட சொல்லணும், நான் உங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில நீங்களாம் தோத்து போய் உடனே நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கணும், இதனால மக்கள் இஸ்லாத்துக்கு வரணும்,
என்னுடைய ஆட்சி போகணும்னு சொல்லி நீங்களா ஒரு கற்பனை பண்ணியிருக்கிறீங்க, நீங்க போட்ட பிளான் தான் என்று ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹ் அதை அப்படியே சொல்லி காட்டுகின்றான். ஒரு சத்தியத்தை எப்படி சூனிய கலைஞர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவன் பார்க்கவில்லை. சூனிய கலைஞருடைய பார்வை இடத்துல வரவில்லை, சாதாரண பொதுமக்களுடைய பார்வையும் வரவில்லை. பொதுமக்களுடைய பார்வை என்ன, என்ன இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாங்காய் நிக்கிறாங்க. இப்ப மூசாவை நாம் ஏற்றுக்கொள்ளணுமா, மூசா தான் சத்தியத்தை சொல்கிறாரோ என்று ஒரு குழப்பத்திற்கு ஆளானார்கள். அந்த குழப்பமும் அவன்கிட்ட வரல, அல்லது ஒரு தெளிவு வரணும், அந்த தெளிவும் வரல. அவன் அதையெல்லாம் தாண்டி ஒரு கற்பனை செய்கின்றான். அந்த கற்பனை ஒரு மார்க்கெட்டிங் பண்றான். நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றிருக்கின்றீர்கள். ஒரு தொடர்பாக நாம கற்பனை செய்து கொள்கின்றோம். இப்படி நடந்திருக்கணும், அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கற்பனை பண்றோம். உண்மை என்ன, கண்ணியத்திற்கு ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போதுதான் அங்கிருந்து வெளியிலிருந்து வந்திருக்கிறார். இவ்வளவு நாளா அவங்க கிடையாது அங்க. அந்த சூனிய கலை இருக்கும் ஏற்கனவே சந்தித்ததும் கிடையாது. சொல்ல போனால் சூனிய கலை இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று ஃபிரௌனுக்கு கூட தெரியாது. எதுவுமே தெரியாத பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதே போன்ற அந்த மக்களும் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாத பொழுது இவர்கள் ஏற்கனவே சந்தித்திருப்பார்கள், இவர்கள் ஏற்கனவே இப்படி ஒரு நாடகத்தை ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பார்கள் என்றெல்லாம் நினைப்பது என்பது ஒரு அதீத கற்பனை. இந்த அதீத கற்பனை தான் சத்தியத்தை ஏற்க விடாமல் செய்கின்றது. இந்த அதீத கற்பனை தான் ஒரு மனிதரை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறது. ஒருத்தர் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார், அதனால நம்மளா கற்பனை பண்ணிக்குவோம். அல்லது ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். இந்த முன் முடிவுக்கு ஆளாகுவது, ஒரு கற்பனை செய்வது, ஆதாரமற்ற கற்பனைகள் செய்வது, இவையெல்லாம் ஃபிரௌனிய குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று திசை திருப்புவது. ஆட்சியாளர்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு எதிராக பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திசை திருப்புவார்கள். அந்த திசை திருப்புகின்ற அந்த அடிப்படை குணம் என்பது ஃபிரௌனுடைய குணம். இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சூனிய கலைஞர்கள். இப்பொழுது அவர்களிடமிருந்து திசை திருப்புவதற்கு என்ன செய்வது, நான் மூசாவுடைய இறைவனை நான் அழிக்கின்றேன் என்று ஃபிரௌன் மக்களிடத்தில் ஒரு கற்பனையை சொன்னான். திசை திருப்புறான், நான் மூசாவுடைய ரப்பை நான் கொலை செய்து விடுகின்றேன். அதற்கு அவன் ஒரு முட்டாள்தனமான ஒரு உத்தரவை இடுகின்றான். ஹாமானை அழைத்து ஹாமானத்திலே கட்டளை இடுகின்றான். அமைச்சர் பெருமக்களுக்கு கட்டளை. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். வகால ஃபிரௌன் யா ஹாமான் இப்னு லி ஸர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப். ஒரு பெரிய கோட்டை எழுப்பு, அந்த உயர்ந்த கோட்டையிலே நான் ஏறி ஃபிரௌனாகிய நான் மூசாவுடைய ரப்பை நான் அழித்து விடுகின்றேன் என்று சொல்லி ஒரு பெரிய கோட்டை கட்டப்படுகிறது, உயர்ந்த கோட்டை. அதுல ஏறி அங்கிருந்து வில்லு விடுறான். அது நேரம் மேல போகுது, அது திரும்பி வரதானே செய்யும். இப்படி இறைவனை கொலை செய்வதற்காக ஒரு பெரிய கோட்டை எழுப்ப வேண்டும் என்று அதை நோக்கி மக்களை திசை திருப்புகின்றான். ஆட்சியாளர் இப்படி முட்டாள்தனமாக மக்களை திசை திருப்புவார்கள். முக்கிய பிரச்சனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக திசை திருப்புவார்கள். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், அதுல மக்களுடைய கவனம் போயிடக்கூடாது, அதனால வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருவார்கள். மக்களை திசை திருப்புவது என்பது ஃபிரௌனுடைய குணம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா வகுப்புவாதிகள் இன்றைக்கு அதை மிக திறம்பட அதை கையாளுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களிடத்திலே கொந்தளிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் திசை திருப்புவதற்காக வேறு பல பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். அவர்களே ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இப்படி ஆட்சியாளர் மட்டுமல்ல, அது குடும்பத்திலே நடக்கலாம், எல்லா இடங்களிலும் நடக்கலாம். நம்மள்ட்ட திரும்பிடக்கூடாது, அதனால கவனத்தை திருப்புறதுக்காக அதை ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா வேற ஒரு குழப்பத்தை உருவாக்குறது. இப்படி நாம் செய்வோமானால் அது ஃபிரௌனுடைய குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஃபிரௌனிடத்தில் மிகப்பெரிய முக்கியமான தீய குணம் என்ன, கொடூர மனம். பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்வதற்கான உத்தரவிட்டான். பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டே இருந்தான். இது உச்சகட்டம், ஒரு மனிதனுடைய கொடூரத்தினுடைய உச்சகட்டம். இது இரக்கப்பற்ற ஒரு தனம். இது போன்ற ஆட்சியாளர்களால் தான் மிகப்பெரிய கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் உலகத்திலே நடைபெற்று இருக்கின்றன. இந்த கொடூர மனம் நம்மிடத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சக மனிதர்கள் பசியால் வாடினால் நம்முடைய உள்ளம் கசிந்து உருக வேண்டும். சக மனிதர்கள் பாதிக்கப்பட்டால் நாம் ஓடோடி அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவர்களுடைய அந்த துன்பத்திலே இன்பம் காணக்கூடிய அந்த மனம் ஃபிரௌனுடைய மனம். அந்த மனம் நம்மிடத்தில் ஒருபோது விடக்கூடாது. இப்படி பல்வேறு தீய குணங்களின் அடிப்படையிலே தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான்.
அந்த ஃபிரௌனுடைய அந்த குணம் நம்மிடத்தில் ஒருபோது வந்து விடக்கூடாது. எல்லாம் உள்ள இறைவன் இந்த நாளிலே ஃபிரௌனை அழித்தான். நமக்குள் இருக்கக்கூடிய ஃபிரௌனிய குணங்களை நாம் அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆஷூராவுடைய அந்த நினைவூட்டல் என்பது பொருள்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஃபிரௌனிய குணங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. மார்க்கம் சொல்லுகின்ற அந்த விழுமையின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை நற்குணங்களால் அல்லாஹ் நிரப்புவானாக என்று துவா செய்து இந்த அளவிலே நிறைவு செய்துள்ளகிறேன். بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بالرؤوف الرحيم ورب حليم.